பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப் பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. முருகனை ஏன் நாம் பிரணவத்தின் வடிவமாக, பிரணவத்தின் தலைவனாக நாம் பார்க்கிறோம்? இப்ப ஒரு காட்சி உங்களுக்கு சொல்ல போகிறேன். முருகப்பெருமான் கந்தகிரியிலே வீற்று இருக்கிறார், சிவபெருமான் இருக்கிறார். கீழே கந்தகிரி, அங்கே முருகனுக்கு சன்னதி அமைத்து கொடுத்து இருக்கிறார் சிவபெருமான். அப்போ முருகன் மயில் உடையவனாக இருக்கிறான். அந்த மயில் உடைய முருகன் அங்கே இருந்து அங்கே இருக்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் அவர் காட்சி தந்து கொண்டிருக்கிறார். இன்னும் போர் துவங்கவில்லை, இன்னும் சூரபத்மனை எதிர்த்து போருக்கு போகவில்லை, அதெல்லாம் இன்னும் நிகழவில்லை. எல்லோரும் என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது இந்த நல்ல காலம் பிறக்கும், எப்பொழுது முருகப்பெருமான் போருக்கு சென்று சூரபத்மனை சம்ஹாரம் செய்வார், எப்பொழுது நம்முடைய துன்பங்கள் நீங்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும். நாமும் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ விதமான பிரச்சனைகள், எத்தனையோ விதமான சிக்கல்கள், அதனை நாம் எதிர்கொண்டிருக்கிற பொழுது எப்பொழுது முருகப்பெருமான் வருவான், எப்பொழுது மயில் மேல் வந்து என் துன்பங்களை எல்லாம் நீக்குவான், எப்பொழுது இந்த என்னை எதிர்த்து வருகிற வினைகளை எல்லாம் சம்ஹாரம் செய்வான் என்றுதான் நாமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கந்த புராணம் என்பது வேறொன்றுமில்லை, நம்முடைய சொந்த புராணம் தான் கந்த புராணம். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே கந்தன் அங்கே சன்னதியிலே வெற்றிருக்கின்றான். எல்லோரும் வந்து வணங்கி செல்லுகிறார்கள். பிரமன் வருகிறார். பிரமன் வருகிற பொழுது அங்கே சிவபெருமானை வழிபடுவதற்காக உச்சிக்கு செல்ல வேண்டும் என்கிறவர் இங்கே கீழே கந்தகிரியிலே முருகப்பெருமான் இருக்கிறார். அவரை பார்த்தும் பார்க்காதது போல அவர் போகிறார். காரணம் என்ன என்று கேட்டால், அவருக்கு என்ன நினைப்பு என்று சொன்னால், நாம் பார்க்க பிறந்த குழந்தை தானே என்று அவருக்கு மனதில் நினைப்பு. ஆகையினாலே அது முருகன்னா யார், அவருடைய தன்மை என்ன என்று புரிந்து கொள்ளவில்லை அவர். ஆகையினாலே தன்னுடைய அகந்தையினாலே அவர் முருகனை வணங்காமல், அவர்தான் சூரபத்மனை கொன்று சம்ஹாரம் செய்து இவர்களுடைய துன்பங்களிலிருந்து விடுவிக்கப் போகிறவர் என்கிற பிரஜை கூட இல்லாமல் அவர் இவரை வணங்காமல் சிவனை வணங்கினால் போதுமே என்று எண்ணி மேலே சிவனை வணங்க சென்றார். சிவனையும் வணங்கினார். வணங்கி கீழே வந்தார். வருகிற பொழுது முருகப்பெருமான் அங்கே இருந்தார். அவரை வணங்காமல் போனார். ஒன்றும் தப்பு கிடையாது, ஒன்றும் தப்பு கிடையாது. கொஞ்சம் அவசரமா வந்தோம், நேர சிவபெருமான் சன்னதிக்கு போனோம், சிவபெருமானை வழிபட்டோம். பக்கத்திலேயே அம்பாள் இருந்தா பார்த்தா சன்னதி வழிபட்டோம். விருன்னு முருகனை விட்டுட்டு போயிட்டோம் வெளியில. முருகர் கோச்சுக்கு வர சரி, அவனுக்கு என்ன அவசரமோ தெரியல, ஒருவேளை சீக்கிரம் சீரியல் ஆரம்பிக்குதுன்னு போயிட்டானோ என்னவோ தெரியல. சரி, ஏதோ ஒரு காரணம். கோச்சுக்கு வர அவரு கோச்சுக்க மாட்டார். ஏன்னா நல்ல தெளிவாக தெரிந்தவர்களுக்கு தெரியும், முருகன் வேறு சிவன் வேறு அல்ல. அது ஐமுக சிவன், இது அறுமுக சிவன். அதை பற்றி உங்களுக்கு தெளிவு சொல்லுகிறேன். அப்ப இந்த முருகனை பார்க்காமல் போனதுனால ஒரு பெரிய குற்றம் அல்ல. ஆனால் அவர் செய்த தவறு என்ன கேட்டா, முருகனை பார்த்தும் பார்க்காத மாதிரி போனார். ஹிப்போக்ரசி, பொய்த்தன்மை, இதுதான் ஆகாது. இப்ப ஒருவரை பார்க்காமல் போய்விட்டால் தப்பு கிடையாது. ஆனால் பார்த்தும் அப்படி பார்க்காமல் போனால் அது அவர்களுடைய நடிப்பு, ஹிப்போக்ரசி. அந்த முருகன் என்றைக்கு அதை ஒத்துக்கொள்ள மாட்டான். ஆகையினால வீரபாகுவை அழைத்தார்.
வீரபாகு அப்படின்னார். வீரபாகு போனார். 4 முகம் உன்னை 6 முகம் கூப்பிடுது அப்படின்னார். உடனே நேரா அவர் அங்க போனார். போய் அப்படி நின்னார். நின்ன பிறகு கூட வணங்கல, நின்னார். இப்படி முருகன் கேட்கிறான், தாங்கள் யார் அப்படின்னு. நான் பிரம்மன். ஓ, தங்களுக்கு தொழில்? படைப்பு எம் தொழில். ஓ, படைப்போ. எதை ஆதாரமாக வைத்து படைக்கின்றீர்கள்? பிரமன் சொன்னார், 4 வேதங்களையே ஆதாரமாக வைத்து யாம் படைக்கின்றோம். ஓ, வேதம் வருமோ? ஓ, வருமே. அப்படியானால் எங்கே சொல்லுங்கள் அப்படின்னார். உடனே இவர் ஆரம்பிச்சார். ஓ, நிறுத்துங்கன்னாரு. பிரம்மா நிறுத்தி விட்டார். நான் இன்னும் சொல்லவே இல்லையேன்னார். அதை பத்தி இல்லை, முதல்ல இன்னும் இழுத்தீங்களே என்னன்னார். அது பிரணவம்னார். பிரணவம்னா என்ன பொருள் அதுக்கு அப்படின்னு கேட்டார். அவ்வளவுதான், ஃபங்க் ஆயிட்டார். முருகர் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பிரணவான்னு கேட்கல. நல்ல தெளிவா புரிஞ்சு கொள்ள வேண்டும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பிரணவான்னா நான் சொல்லுவேன், பிரம்மா சொல்ல மாட்டாரா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பிரணவான்னு கேட்கல. வாட் இஸ் த சிக்னிபிகன்ஸ் ஆஃப் பிரணவான்னு கேட்டார். அதுதான் பொருள் அர்த்தம். பொருள் என்று சொன்னால் அர்த்தம் இல்லை, மீனிங் இல்லை. அது எந்த பொருளை குறிக்கின்றது அப்படின்னு கேட்டார். வாட் இஸ் த சிக்னிபிகன்ஸ் ஆஃப். இப்ப சிவபுராணம் சொல்லுகிறபடி சொல்லுவார், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர். அப்ப பொருள் உணர்ந்து சொல்லுவாருன்னா மீனிங் தெரிஞ்சு சொல்லுவார்னு அர்த்தம் இல்ல. இந்த சொல்லிய சிவபுராணத்திற்கு எது பொருளாக விளங்குகிறது? சிவம் பொருளாக விளங்குகிறது. எனவே சிவபுராணத்தை சிவத்தை உணர்ந்து சொல்ல வேண்டும். அப்ப சிவபுராணத்துக்கு எது பொருள்? என்னங்க எது பொருள்? திறந்து சொல்லலாம், இது ஒரு வாய்ப்பு இல்லை சாமி பேரை சொல்றதுக்கு. சிவபுராணத்துக்கு எது பொருள்? சிவபெருமான் தான் பொருள். அப்ப தில்லைவாழ் அந்தணர்கள்லாம் மாணிக்க வாசகரை பார்த்து, இதோ திருவாசகம்னு ஒண்ணு இங்க இருக்கு, அதை நீங்க சொல்ல பெருமான் தான் எழுதினார் நீங்க இருக்கு, இதுக்கு என்ன பொருள்னு கேட்ட உடனே மணிவாசகர் என்ன செய்தார்? இதோ இதுதான் பொருள்ன்ட்டு நடராஜ பெருமானுக்கு உள்ள போய் கலந்துட்டார். அப்ப எது பொருள்? அதுதான் பொருள். அப்ப அதே மாதிரி இந்த பிரணவத்துக்கு என்ன பொருள்னு கேட்டார். என்ன பொருள்னு கேட்டார். பிரமனுக்கு தெரியல. ஏனென்றால் ஆணவம் உடையவர்களுக்கு உண்மை தெரியாது, தான்கிற எண்ணம் உடையவர்களுக்கு உண்மை தெரியாது. அந்த 6 முகம் இருக்கிறாங்க, அதுல ஒரு முகம் பிரணவ முகம். பிரணவத்தின் பொருள் எதுன்னு கேட்ட உடனே, முருகா 6 முகத்துல ஒரு முகம் பிரணவம் தானே, நீதானே பிரணவத்தின் பொருள்னு சொல்லி இருந்தால் சரியா போயிருக்கும். ஆனா அவருக்கு அது தெரியல. திருன்னு விழித்தார். நமக்கு ஏதாவது பையனை கேள்வி கேட்டப்பனா எப்படி முடிப்பான்? எப்படிமா முடிப்பான்? திருன்னு விழிப்பான். 2 கண்ணை வச்சே திருன்னு விழிப்பான். இவருக்கு 4 2 8 கண்ணு, 8 கண்ணையும் விழித்தார். மிகைத்த கண்களை விழித்தனன், அப்பொருள் தெரிந்த திகைத்தனன், வெள்கினன். தெரியாம முழிச்சார். யோசனை பண்ணார், யோசிச்சுக்கிட்டு இருந்தார். நடுக்க ஆரம்பிச்சது. உடனே முருகப்பெருமான் இப்படின்னு கூப்பிட்டார். அவர் குழந்தை அப்படில உட்கார்ந்துருப்பாரு. இவர் நிக்கிறார். இப்படின்னார். கிட்டக்க வர சொன்னார். அவர் கிட்டக்க இப்படி போனார், குனிஞ்சார். ஒரு கிட்டக்க, சரி நமக்கு மட்டும் முருகன் அந்த பொருளை சொல்ல போறார் போல இருக்கு அப்படின்னு குனிஞ்சார். நல்ல கைய அப்படி பண்ணிட்டு வச்சாரு. ஒரு கொட்டு குடுமி பொடியாயிடுச்சு. அருணகிரிநாதர் சொல்லுகிறார், இவரை இங்க குட்டுல குட்டி இவங்க அப்பா திருமாலுக்கு ஐயோ என் பிள்ளைய அடிக்கிறாரேன்னாராம். அங்க வலிச்சுதான். உடனே கூப்பிட்டார் வீரபாபு, கொண்டு போய் செல்லுல போடுன்ட்டார். பிரமனை கொண்டு போய் சிறையில அடைத்தார். பிறகு தானே அந்த படைப்பு தொழிலை தொடங்கினார். ஒரு முகம் கொடு சதுர்முகன் போல் விதி செய்தான்.
கச்சியப்பர் சொல்லுகிறார், அவனுக்கு 6 முகம் இல்லையா, ஒரு முகத்தை என்ன பண்ணானா படைப்புக்குன்னு அலோகேட் பண்ணிட்டானா. அதுல எப்படி பண்ணான்னாரு, இவர் 4 தலை வச்சுக்கிட்டு பண்ற தொழில இவர் ஒரே தலையில பண்ணிட்டு இருந்தாராம். ஒரு முகம் கொடு சதுர்முகன் போல் விதி செய்தான். இந்த படைப்பை தொழிலை செய்து கொண்டிருந்தான். திருமால், பிரமன் என்று சொல்லக்கூடிய இந்திரன், உருத்திரன் போன்ற தலைவர்கள் எல்லாம் இப்படி பிரமன் சிறைப்பட்ட உடனேயே திருமாலும் இந்திரனும் உருத்திரனும் என்ன செய்வது என்று தெரியவில்லை. திருமுருகாற்றுப்படையில சொல்லுகிறார், பிரமனுக்கு வேலை போட உடனே இந்த 3 பேருக்கும் ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சான். நம்ம இவங்க 3 பேரை முருகப்பெருமான 5 தொழிலையும் பண்ணாருங்கிறாரு திருமுருகாற்றுப்படையில. இவங்க எல்லாரும் போய் சிவபெருமான்கிட்ட சொல்லலான்ட்டு போறாங்க. சிவபெருமான்கிட்ட பாருங்க, என்ன விஷயம் அப்படின்னார். உங்க புள்ள பிரமனை சிறையில் அடைச்சு விட்டார். அப்ப படைப்பு அவரே செஞ்சிட்டு இருக்கிறார். ஓ, என்ன பண்ணணும், நீங்க எப்படியாவது சொல்லி அவரை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணீங்கன்னா பரவாயில்ல. ஏன் சிறையில் அடைச்சா? இல்ல, அவர் ஏதோ கேள்வி கேட்டாராம், இவருக்கு பதில் தெரியலையா, அதனால தூக்கி உள்ள போட்டார். ஓ அப்படியா, சரி, நான் சொல்றது இருக்கட்டும், நீங்களே போய் சொல்ல வேண்டியது தானே. அவர்கிட்ட போய் கொஞ்சம் சொல்லுங்களேன், முருகன்கிட்ட போய் நீங்கள்லாம் கொஞ்சம் எடுத்து சொல்லி பிரம்மனை சிறையிலேருந்து விடுவிக்க சொல்லி சொல்லுங்களேன் அப்படின்னார். அப்ப இவங்க சொன்னாங்க, ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டு பிரம்மனுக்கு பதில் தெரியாம உள்ள போட்டார். எங்களை ஏடா கூடமா எதையாவது கேட்டு எங்களுக்கு சிலபஸ் மறந்து போய் ரொம்ப நாளாச்சு, நாங்களும் பதில் தெரியாம முடிச்சு எங்களையும் தூக்கி உள்ள போட்டா யார் பார்க்கறதுன்னா அப்படி யோசனை பண்ணார். அதுவும் சரிதான். நந்தி பெருமான் வந்து நின்னார். போய் நான் சொன்னேன்னு சொல்லி பிரமனை சிறையிலிருந்து விடுவிக்க சொல். நான் சொல்றது கச்சியப்பர் கந்த புராணம். உங்களுக்கு சினிமா படம்லாம் ஞாபகத்துக்கு வரக்கூடாது, அதுல எல்லாம் நிறைய கற்பனை இருக்கும். உடனே இங்க நந்தியை கூப்பிட்டு அனுப்பிச்சார். நந்தி தேவர் போகிறார். நந்தி தேவர் போய் முருகப்பெருமானை வணங்குகிறார். என்ன விஷயம்னாரு. அப்பா அனுப்பிச்சார். என்ன விஷயம்? பிரமனை சிறையில் அடைத்திருக்கிறீர்களாமே, விடுவிக்க சொல்லி சொன்னார். அதோட விட்டுருந்தா விஷயம் வேற. இந்த சில சமயம் சண்டையை தீர்க்கிறதுக்காக, சமாதானம் பண்றதுக்காக இந்த தூது அனுப்புவான் ஆளை. அவன் என்ன பண்ணுவான், சிறு சண்டைய சமாதானம் பண்றேங்கிற பேர் வழியிலே பெரிய சண்டையா ஊதி விட்டு வந்துருவான். சார், அவர் உங்களை நாயின்னு சொன்னது தப்பு தான் சார், இந்த சமாதானம் பண்ண போறோம்னு சொல்லுவான். உங்களை அவர் நாயின்னு சொல்லியிருக்க கூடாது, என்ன தெரு நாயின்னு வேற சொல்லிவிட்டாரு. அது எல்லா நாயை விட கேவலமான நாய். அவன் ஒரே ஒரு தடவை தான் நாய் சொல்லியிருப்பான். இந்த தூது போனவன் ஒரு 10 தடவையாவது நாயை சொல்லியிருப்பான். அவனுக்கு இன்னும் உஷ்ணம் ஏறிடும். நந்தி போனாரு, விடுவிக்க சொன்னார் அப்பான்னு சொல்லிட்டு அத்தோட நிறுத்திருக்கலாம் இல்லையா? ஒரு படி மேல போய் சொன்னார், குடிலை அன்னவன் கூறற்கு எளியதோ அப்படின்னு கேட்டார். நீங்க ஏன் இவ்வளவு டஃப்பான கொஸ்டின் கேட்டீங்க பிரம்மாவை? கொஞ்சம் சுலபமான கேள்வி கேட்டிருந்தா பிரம்மா பதில் சொல்லியிருப்பார். 2+2 எவ்வளவுன்னு கேட்டிருந்தீங்கன்னா டக்குன்னு பதில் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி கேள்வி கேட்காம ஏன் இப்படி சொன்னீங்கன்னு. உடனே முருகன் சொன்னான், அன்ன ஊதியை சிறை விடுக்கீலன். அன்ன ஊர்தி யாரு? அன்ன ஊர்தி யாரு? அன்னத்தை ஊர்தியா உடையவன் யாரு? அன்னத்தை வாகனமாக உடையவன் யாரு? அன்னத்தை வாகனமாக உடையவன் பிரம்மா. என்னங்க, திருமாலுக்கு கருடன், முருகனுக்கு மயிலு, சிவபெருமானுக்கு ரிஷபம், பிரமனுக்கு என்ன? அன்னம். அன்ன ஊர்தி. அது சொல்றார், அன்ன ஊர்தியை சிறை விடுக்கீலன். சிறையிலிருந்து விடுவிக்க முடியாது. நிற்றியேல், இன்னும் நீ நின்றுட்டு இருந்தேன்னா பக்கத்திலே ஒரு செல்லு காலியா இருக்கு, உன்னை தூக்கி உள்ள போடுவேன்னாரு. அங்க பிடிச்ச ஓட்டம் நந்தி துண்டக்காலம் துணிய காலம் வந்து நின்னார். சிவபெருமான் பார்த்தார், என்ன இவ்வளவு மூச்சு இறைக்க ஒடியாரியே, என்ன விஷயம்னாரு. ஒவ்வொருத்தரையா தூக்கி உள்ள போட்டுட்டு இருக்காரு உங்க புள்ள. அப்ப விடுவிக்கலையா? சொன்னா கேட்கிறாரா? நான் சொன்னேன்னு சொன்னீங்க, சொன்னப்புறம்தான் இதை சொன்னார். நானே போய் கேட்கிறேன்னு சிவபெருமானே வந்தார். அவரை வணங்கினார்.
பிரம்மனை சிறையில் அடைத்திருக்கிறாமே. அப்பா, நமக்கு வேண்டியவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஏதாவது நாம் உதவி செய்யலாம். ஆனால் தகுதி இல்லாதவர்களுக்கெல்லாம் உயர்ந்த பதவியை தருவது பூலோகத்துல தான் நடக்குதுன்னு சொன்னா, இங்கேயுமா எதுக்கு பிரம்மனுக்கு அவ்வளவு பெரிய வேலை? அவருக்கு பிரணவமே தெரியல, அவரை தூக்கி அந்த போஸ்ட்ல போட்டிருக்கீங்களே. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல வெளியில விடு. உள்ள போட்டால வெளியில விடு, அதெல்லாம் நம்ம விஷயம், நம்ம பேசிக்கோ. விடு. வீரபாகு வந்தார், அவரை பிரம்மனை விடுவிச்சு கொண்டாந்தாங்க. சிவபெருமானுக்கு முன்பாக வந்து நின்னார். என்ன ரொம்ப களைச்சு போயிட்டீங்களோ சிறையில்? இல்லை சாமி, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், அங்கதான் உட்கார்ந்து யோசிக்க நேரம் கிடைச்சது என்று பிரம்மன் சொன்னார். சரி அப்படின்னு உடனே முருகப்பெருமானை பார்த்து கேட்டார், பிரணவத்துக்கு பொருள் தெரியலேன்னு சொல்லி பிரம்மனை சிறையில் அடிச்சியே, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க. திருமால், இந்திரன், உருத்திரன், 33 தேவர்கள் அத்தனை பேரும் நிக்கிறாங்க. முனிவர்கள் நிக்கிறாங்க, அகத்தியர் தலைமையில எல்லாரும் நிக்கிறாங்க. என்ன நடக்குமோன்னு ஆவலா எதிர்பார்க்கிறாங்க. முருகனை பார்த்து கேட்டார், உனக்கு தெரியுமா? ஏன் சிவபெருமான் கேட்டார் அப்படின்னா, அத்தனை தேவர்களும் கேட்ட கேள்வி இது மனசுக்குள்ள. இவர் அவரை கேட்டாரே, இவருக்கு தெரியுமா அப்படின்னு. அந்த கேள்வியை சிவபெருமானே கேட்கிறார். சில சமயம் நம்ம என்ன கேள்வி கேட்கணும்னு நினைச்சோமோ, நம்ம வீட்டுக்காரமாவை நம்ம புள்ள கேட்கும். நமக்கு நல்ல வேலை நம்ம தான் கேட்க முடியல, அவனாவது கேட்கிறான்னு. ஏம்மா எவ்வளவு நாளிமா இந்த டிவியை பார்ப்ப அப்படின்னு கேட்பான் பையன். உடனே அப்பக்காரர் என்ன நினைப்பாரு, நான் கேட்கணும்னு நினைச்சேன்டா அம்மாவனே, நல்ல வேலை நீயாவது கேட்டிய. அது போல இங்க அத்தனை தேவர்களும் நாம கேட்கணும்னு நினைச்ச கேள்விய இவர் கேட்கிறாரு அப்படின்னுட்டு சிவபெருமான் கேட்டார், உனக்கு தெரியுமான்னார். முருகர் சொன்னார், தெரியும்னார். எங்க சொல்லு பார்க்கலாம் அப்படின்னார். அப்ப உடனே சொன்னார் இவரு, முருகர் சொன்னார், அப்படி நீங்க கேட்ட உடனே இதை சொல்ல முடியாதுன்னார். ஏன் அப்படின்னார். பிரணவங்கிறது மந்திரம், அது சொல்வது என்பது உபதேசம். அதை சொல்லுகிறவர் குருநாதர், அதை கேட்கிறவர் சீடர். நீங்கள் சீடபாவத்திலே இருந்தால் அதை நான் சொல்ல தயார்னர். சிவபெருமான் என்ன பண்ணார்? உடனே சேவேரும் ஈசர் சுற்ற மாஞான போத புத்தி சீராகவே உரைத்த குருநாதா அன்னையநாதர் சொல்லுகிறார். சிவபெருமான் முருகனை மும்முறை வலம் வந்தாராம். யார? முருகன். நாம குருநாதர்கிட்ட உபதேசம் பெறணும்னா குருநாதரை வலம் வரணும், மும்முறை வலம் வரணும். அப்ப இந்த உலகத்தவர்கள் சீடபாவத்திலே இருந்து உபதேசம் கேட்க வேண்டும் என்றால் என்ன பவ்யத்திலே இருக்க வேண்டும் அப்படின்னு காட்டுவதுதான் சிவபெருமானுடைய நோக்கம். ஆகையினாலே அவர் ரொம்ப அந்த 3 முறை சுற்றி வந்து அந்த சிஷ்ய பாவத்தோடு அந்த பிரணவ உபதேசத்தை மொழிவாயாக என்று கேட்ட உடனேயே முருகப்பெருமான் அந்த பிரணவ உபதேசத்தை செய்கின்றார். சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் கிரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா சிவகாம சுந்தரி. சிவனார் மனம் குளிரன்னாரு. அதை கேட்ட உடனே சிவனாருக்கு என்ன ஆச்சா? மனம் குளிர்ந்ததுன்னாரு. மனம் தெளிந்ததுன்னு சொல்லல, ஏன்னா அவருக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா. வீட்டில் குழந்தைய பார்த்து அம்மா கேட்பாங்கடா, இன்னைக்கு என்னடா சொல்லி கொடுத்த ஸ்கூல்ல? அம்மா அடிஷன் சொல்லி கொடுத்தாங்க. அம்மா அடிஷனா என்னடா? 2+2 எவ்வளவுன்னு சொல்லி கொடுத்தாங்கம்மா. அப்படியா, எவ்வளோடா உனக்கு தெரியுமாம்மா? எனக்கு தெரியாதுடா, நீ சொல்டா கண்ணா. இன்னும் இந்த குழந்தை 2+2 1 2 1 2 2+2 4
இது கூட தெரியலையம்மா உனக்கு அப்படிங்க. அப்ப இந்த குழந்தைக்கு தெரிஞ்சது தனக்கு தெரியலேன்னு அர்த்தமா? இல்ல, முருகனுக்கு தெரிஞ்சது சிவபெருமானுக்கு தெரியும். அதனால சிவனார் மனம் தெளியன்னு சொல்லல அருணகிரிநாதர், மனம் குளிரன்னாரு. அப்படி கேட்கும் போது குளிர்ந்ததாம். அப்ப அந்த உபதேசத்தை முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசம் செய்கிறார். என்ன உபதேசம் செய்தார்? பிரணவத்தை உபதேசம் செய்தார். ஓ, அதுக்கு என்ன பொருள்? பிரணவம் என்னன்னு தெரியும் யாருக்கு? பிரம்மனுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதனுடைய பொருள் என்ன? வாட் டஸ் இட் சிக்னிஃபை? அதுதானே முக்கியம். அப்ப பிரணவத்தின் பொருள் என்னன்னு சொன்னாராம். அன்பர்களே, நல்ல தெளிவாக கேட்க வேண்டும். நான் அருணகிரிநாதர்கிட்ட இருந்து தான் பேசுறேன். முருகப்பெருமானும் சிவபெருமானும் என்ன பேசிக்கொண்டார்கள் அப்படிங்கிறத கச்சியப்பர் கந்த புராணத்துல சொல்லல. அதுக்கப்புறம் எந்த அருளாளரும் சொல்லல. அப்பாவும் பிள்ளையும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு சொன்ன ஒரே அருளாளர் அருணகிரிநாதர் மட்டும்தான். அருணகிரிநாதர் மட்டும்தான் சொன்னார் அப்பாவும் பிள்ளையும் என்ன பேசிக்கிட்டாங்க. ரெண்டு விஷயம் சொல்றாரு, நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. நீங்க இது வரைக்கும் கேட்டிருக்க மாட்டீங்க இந்த செய்தி. அப்பாவும் பிள்ளையும் என்ன பேசிக்கிட்டாங்க? ரெண்டு விஷயம் சொல்லுகிறார் அருணகிரிநாதர். முதல் விஷயம் என்ன சொல்றாரு? முதல் விஷயம் என்ன சொல்றார்? அப்பாவும் பிள்ளையும் தமிழ்ல பேசிக்கிட்டாங்கன்னாரு. கொன்றை சடையார்க்கு ஒன்றை தெரிய கொஞ்சு தமிழில் பகர்வோனே. கொன்றை சடையார்க்கு ஒன்றை தெரிய கொஞ்சு தமிழில் பகர்வோனே. அப்ப நீங்க முருகப்பெருமானுக்கு முன்னால போய் நின்னீங்கன்னா தமிழிலே நீங்கள் பாடல்களை, திருப்புகழையோ அல்லது அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரத்தையோ பாடினால் முருகப்பெருமான் மகிழ்ந்து போவான். அதனால தானே அவ்வளவு பாடி வச்சிருக்கிறார். சொல்லுங்க, எதுக்காக பாடி வச்சிருக்கிறார்? இப்படி பெருமானுக்கு முன்பாக போய் நிற்கிற உடனேயே வழிபாட்டினுடைய நிறைவே எங்க நிகழ்கிறது என்று சொன்னால், நாம் நம்முடைய வாயினாலே பாமாலையை சூட்ட வேண்டும். யார் ஒருவர் முருகனை வணங்குகிறார்களோ, தம்முடைய வாக்கினால் வணங்குகிறார்களோ, அவர்களுக்கு எல்லா விதமான செல்வத்தையும் வாரி வழங்குகின்றான் முருகப்பெருமான். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும். அருணகிரிநாதர் கேட்கிறார். குமரே சங்கிருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. அப்ப முருகப்பெருமானுக்கு முன்பாக போய் நின்று ஒரு திருப்புகழ், இரவாமல் பிறவாமல் எனையாள் சர்க்குருவாகி பிறவாகி திறமான பெருவாழ்வை தருவாயே. குரமாதை புணர்வோனே குகனே சொல் குமரேச, அரணாலை புகழ்வோனே அவிநாசி பெருமாளே. சார், எனக்கு ராகமா பாட வராதே சார், எனக்கு இசை தெரியாதே, ஒன்றும் கவலை இல்லை, அதை பற்றி கவலை இல்லை. அருணகிரிநாதர் சொல்லுகிறார், பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு கேட்டா, நீங்க ராகத்தோட பாடணும்னு அவசியம் இல்லை. ராகம் தெரிஞ்சா பாடு, பண் தெரிஞ்சா பாடு, இல்லைன்னா படி. ஆனா என்ன முக்கியம்னு கேட்டார், அது ரொம்ப சொல்லுகிறார். முருகனுக்கு முன்பாக பாடுகிற பாடல்ல என்ன முக்கியம்? ரெண்டு விஷயம் முக்கியம். ஒண்ணு அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர். அப்ப அந்த பாட்டை எப்படி சொல்லணுமா? அன்பால் சொல்லணும், அவ்வளவுதான். ரெண்டாவது, எழுத்து பிழையற தப்பு இல்லாம.
அப்ப அன்பா பாடு, தப்புல்லாம பாடு. முருகப்பெருமானை யார் ஒருவர் திருப்புகழிலே போய் கந்தர் அலங்காரத்திலே போய் தப்பில்லாமல் அன்போடு பாடுகிறார்களோ அவர்களுக்கு என்னைக்கு யமபயம் கிடையாதுங்கிறார். அடித்து பிறக்க ஒட்டாயில் வேலன் கவியை அன்பால் எடுத்து பிழையற கற்கின்றீர். அதை இப்ப படிக்காம எப்ப படிக்கிறது? கண்ணு காது மூக்கு நாக்கு எல்லாம் ஒழுங்கா வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுதுதானே கோயிலுக்கு வரணும். ரொம்ப பேர் சொல்றான், இப்பவே ஏன் கோயிலுக்கு போறவனையும் எடுப்பான். ஏன் இப்பவே போற, என்ன அவசரம், எப்ப போகணுங்கிறான். 5 ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் போலாங்கிறான். புரியுதா என்ன 5 ஆஃப் ஆனது? 5 ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் போனா என்ன, இல்ல போகாட்டி தான் என்ன? இந்த 5 வேலை செய்யும் பொழுது தானே வந்து பார்க்கணும். யார் ஒருவர் கந்தர் அலங்காரத்தையும் திருப்புகழையும் பாடுகிறார்களோ அவர்களுக்கு யமபயம் இல்லைன்னார். அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலன் கவியை அன்பால் எடுத்து பிழையற கற்கின்றீலி. எரியும் உண்டதென்ன. யமன் வருகிற பொழுது எப்படி வருவான்? எல்லாருக்கும் வரத்தான் போறான், ஒருத்தரையும் ஸ்பேர் பண்ண மாட்டான். ஐயோ இவர் நமக்கு வேண்டியவர், இவர் நமக்கு எய்த்து வீட்டுக்காரரு, இவர் நம்ம பக்கத்து வீட்டுக்காரரு அப்படின்னு பாப்பான். நத்திங் டூயிங். எல்லாருக்கும் வருவாரு. வரும்போது எப்படி வருவார்? சிரிச்சுக்கிட்டே வருவாரா? சார் எப்படி இருக்கீங்க, வரீங்களா போலாமா அப்படின்னு கேட்டு வருவான். கடுங்கோபமா வருவானோ, காது மூக்குலையும் புகை வருமா, கொடுங்கோபச்சு ரொம்ப கோபமா வருவானா. ஏன்? உடனே அவனை பார்த்து, ஹலோ மிஸ்டர் யமதர்மன், will you please wait for 5 minutes? why? இல்ல இந்த திருப்புகழ் படிச்சா யமபயம் இல்லைன்னு வெள்ளீஸ்வரர் கோயில்ல கந்த சஷ்டி விளையாட்டில ஒரு ஆள் வந்து சொன்னார். ஆகையினால இதை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னார். விளையாட்டில வந்து சொன்னார். அதனால நீ கொஞ்சம் அப்படி வெயிட் பண்ணேன்னா நான் ஒரு திருப்புகழை ஓதி முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவோம். யமன் கேட்பானா, சார் ஏண்டா ஐடி ஐஓடி இத்தனை நாள் என்னடா பண்ணிட்டு இருந்த, இப்ப போய் பாடுறேங்கிறிய, வா அப்படின்னு கூப்பிடுவான். வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலன் கவியை அன்பால் எடுத்து பிழையற கற்கின்றீர். அருணைநாதர் சொல்லுகிறார், வாழ்நாளில் எத்தனையோ விஷயத்தை கத்துக்கிறோமே, ஏன் இந்த ஒரு வழிபாட்டில் ஒரு பாடலை சொல்ல, அதுக்கு இருக்கிற வலிமை தனி வலிமை. நம்முடைய அதை நாம தெரிந்து கொள்வதில்லை. இப்ப தேவாரத்தை ஞானசம்பந்த பெருமான் 4000 பாட்டு பாடியிருக்கார். அப்பர் சுவாமி 4000 பாட்டு பாடியிருக்கார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 1000 பாட்டு பாடியிருக்கார் சிவபெருமானை பற்றி. ஏன் அவ்வளவு பாடல்கள் பாடினார்கள் என்று கேட்டால், நாம் இந்த உலக விவகாரங்களிலே நமக்கு நிச்சயமாக பலன் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு வழி, சிறந்த வழி, இந்த தோத்திரத்தினாலே அவரை வழிபாடு செய்வதுதான். ஆகையினாலே தோத்திரம் என்பது மிக மிக முக்கியம். அந்த தோத்திரங்களை மிக அதிகமாக நம்முடைய அருளாளர்கள் அருளி செய்திருக்கிறார்கள். உலகத்திலே வேறு எந்த சமயத்திற்கும் செய்யாத அளவிற்கு தோத்திரங்களை நம்முடைய பெரியவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்ப நம்முடைய வழிபாட்டிலே தோத்திரங்கள் இடம்பெற்றால் தான் அது முழுமை பெறும், நமக்கு அது பலனை தரும். அதனால தான் சொல்லுகிறார், நீங்கள் திருப்புகழை சொல்லுங்கள். அதை சொல்லுகிற பொழுது இசை முக்கியம் என்பதில்லை, தவறில்லாமல் அதே நேரத்திலே அன்போடு சொல்லுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஆக இங்கே முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசம் செய்கின்றார். முருகப்பெருமானிடமிருந்து உபதேசம் பெறுகின்றார். இந்த பிரணவத்தின் பொருள் என்ன என்பதை சொல்லுகிறார். என்ன பிரணவத்தின் பொருளாக சொன்னார் அதை ரொம்ப அழகா சொல்லுகிறார் அருணகிரிநாதர். மழலை மொழி கொடு ஒளி தர தெளி திகழ் அறிவை அறிவது பொருள்கென அருளிய பெருமாளே. அருணகிரிநாதர் ஒருத்தர் தான் பிரணவத்திற்கு உபதேசத்திற்கு விளக்கம் சொன்னவர். வேறு எந்த நூலிலும் எங்கேயும் நாம் பார்க்க முடியாது. சாமி மட்டும்தான் சொன்னார். அப்பாவும் பிள்ளையும் என்ன பேசிக்கிட்டாங்க
அப்படிங்கிறது சொல்லுகிறார். இவர் எப்படி சொன்னார் அதுன்னு கேட்டா, அப்பா பிள்ளைகிட்ட என்ன பேசினாரோ, புள்ள அப்பா கிட்ட என்ன பேசினாரோ அதை அருணகிரிநாதர் கிட்ட முருகன் சொன்னார், அவருக்கு உபதேசம் செய்தார். ஆகையினாலே தனக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை எல்லா உயிர்களுக்கும் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிற பொழுது அருணகிரிநாதர் கருணைக்கு அருணகிரி என்கிற பெயர் தான் இல்லையா? ஒருத்தர் ரேஷன் கடைக்கு போனார், சக்கரை வாங்கணும்ட்டு போனார். போகிற பொழுது அங்க போய் ரேஷன் கடைக்கிட்ட போன உடனே இந்த கெரசின் டின்னெல்லாம் இறக்கி வச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாளா கெரசின் ஊத்தல. அப்ப இவர் கேட்டார், என்னங்க கெரசின் ஊத்த போறீங்களா அப்படின்னார். ஆமாண்ணா. அடடா, நான் கேன் எடுத்துட்டு வராம போயிட்டேன், காசு எடுத்துட்டு வராம போயிட்டேன்னு. அதுக்கு இந்த ஒரு நிமிஷம் வரேன் வேக வேகமா ஓடி வந்தார் வீட்டுக்கு. அடுத்த வீட்டுக்காரன் திணையில உட்கார்ந்து இருந்தான். என்னையா ரேஷன் கடைக்கு போறேன்னு திரும்பி வந்துட்டியா, என்ன விஷயம்னா? பையன் மறந்து வச்சுட்டேன், எடுத்துட்டு போக வந்தேன்னா. கெரசின் ஊத்துறாங்கன்னு சொன்னா இவன் போய் வாங்கிடுவான்னுட்டு இவன் அதை கூட சொல்லாம போகிறான். என்ன நல்ல எண்ணம் பாருங்க இல்லையா? இவன் ஊத்தல கெரசின், கவர்மெண்ட் ஊத்துது. ஆனாலும் கூட அதை சொல்றது கூட மனசு வரல. ஆனால் முருகப்பெருமானிடம் தான் கேட்ட சிவ ரகசியத்தை, பிரணவத்தினுடைய விளக்கத்தை எல்லா உயிர்களும் தெரிந்து எல்லாம் நன்மை பெற வேண்டும் என்று சொன்னாரே அருணகிரிநாதர், அவரை கருணைக்கு அருணகிரின்னு சொல்றதுல என்ன தப்பு இல்லையா? தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், அதுதானே முக்கியம். அதை சொல்லுகிறார். மழலை மொழி கொடு தெளித்தர ஒளித்திகள் அறிவை அறிவது பொருள் என அருளிய பெருமாளே. என்ன மொழியில சொன்னாரா? மழல மொழியில சொன்னார். முருகர் குழந்தை தானே, அப்ப மழல மொழியில சொல்லுகிறார். இந்த குழந்தை மழல மொழியில துத்துங்க பெத்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், பேரண்ட்ஸுக்கு மட்டும்தான். வந்திருக்கவங்களுக்கு புரியாது. அது பாட்டுக்கு எதாவதுங்க வந்த கெஸ்ட்டுக்கு புரியாது. என்ன பையன் என்னவோ தத்துங்கிறானே அப்படின்னு. ஒன்றும் இல்லை, மாமா வந்து 3 நாள் ஆச்சே கிளம்பலையான்னு கேட்குறான். இன்னும் அவன் ஒரு பிட்டு போட இல்லையா? குழந்தை சொல்றது என்னன்னு புரியாது. ஒருவேளை முருகப்பெருமான் அப்படி மழலை மொழியில என்ன சொல்றதுன்னு தெரியாம இவரா புரிஞ்சுக்கிட்டார? இல்ல, மழலை மொழி கோடு தெளித்தர அன்னைக்கு நான் சொல்லுகிறேன். தெளிவா சொன்னானாம் முருகன். என்ன சொன்னாருன்னாரு, ஒளித்திகள் அறிவை அறிவது பொருள். என்ன அற்புதம்! நாம தெரிந்து வைத்திருக்கிற பொருள்கள் எல்லாம் அறிவற்ற பொருள்கள். நாம் துணை என்று கருதுகிறவை எல்லாமே அறிவற்றவை. நாம் நமக்கு சாஸ்வதம் என்று நினைத்து கொண்டிருக்கிற எல்லாத்துக்குமே அறிவு கிடையாது. ஆனால் அறிவை அறிவது பொருள் என்று சொன்னார். இப்ப இந்த மொத்த பிரபஞ்சமும் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு நம்முடைய சைவ சமயத்தில் விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள். அதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். எங்கிருந்து இவ்வளவும் தோன்றியது? அதைத்தான் சுவிட்சர்லாந்து நாட்டில் ஜெனீவா நகரத்தில் அதுல ரொம்ப ஒரு பெரிய டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க. எப்படி ஈவன் மாலிகூல்ஸ், ஆட்டம் கூட மாஸ் இருக்க, அதுக்கு எப்படி மாஸ் வருது? ஆட்டத்தை பிளந்தா அதுல எலக்ட்ரான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு, புரோட்டான் இருக்கு, அதுக்கு மாஸ் இருக்கு, அதுக்கு பொருள். எப்படி இதுக்கு இந்த மாஸ் கிடைக்குது அப்படின்னு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க. கடைசியில பல கோடி ரூபாய் ஒவ்வொரு நாடும் பல கோடி இன்வெஸ்ட் பண்ணுது. எல்லா நாடுமே பணத்தை முதலீடு செஞ்சு அதுல மொத்தமா அந்த பணத்தை செலவு பண்ணி பல முறை டெஸ்ட் பண்ணாங்க, கண்டுபிடிக்க முடியல. டெஸ்ட் எல்லாம் ஃபெயிலு. கடைசியா இப்பதான் ஒரு பெரிய டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த மிகப்பெரிய டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுகிற பொழுது பூமிக்கு கீழே 250 மீட்டருக்கு கீழே அந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணாங்க. பூமிக்கு கீழே. இந்த தடவையாவது இந்த டெஸ்ட் பலிக்கணும், இது தப்பா போயிடக்கூடாது, பல நாடும் தங்களுடைய பணத்தை இதுல போட்டிருக்கு என்று சொல்லி அந்த பரிசோதனையை செய்தார்கள். அந்த பரிசோதனை செய்யறதுக்கு முன்னால அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை யோசனை பண்ணாங்க. அந்த விஷயத்தை அப்ப நம்முடைய அப்துல் கலாம் என்று சொல்லக்கூடிய அவரை அணுகி அவரை கேட்டாங்க, நாம இந்த டெஸ்ட் நாங்க செய்ய போகிறோம், நாங்க என்ன கேள்விப்படுகிறோம் என்று சொன்னால், இந்தியாவில் இந்த மாதிரி ஸ்பேஸுக்கு ஒரு பெரிய கடவுள் இருக்கிறார், அவர் இந்த ஸ்பேஸ்ல காஸ்மிக் டான்ஸ் செய்கிறார் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம்.
நாம ஸ்பேஸ் சம்பந்தமான டெஸ்ட் செய்யறதுனால இந்த ஸ்பேஸுக்கு சம்பந்தமா இருக்கக்கூடிய ஒரு இறைவனை நாம நினைத்து இந்த டெஸ்ட் செய்யலாம்னு நினைக்கிறோம், அதுக்கு நீங்க உதவி செய்யணும் அப்படின்னு கேட்ட பொழுது அப்துல் கலாம் சொன்னார், நீங்க சொல்றது உண்மைதான், ஸ்பேஸ் சம்பந்தமான அந்த கடவுள் அவர் தான் காஸ்மிக் டான்ஸ் ஆடுகிறார் என்று பரவழியில கூத்தாடுகிறார் என்று சொல்லுகிறார், அவர் தான் சைவ சமயத்தில ஸ்ரீ நடராஜ பெருமான் என்று சொல்லப்படுகிறவர் என்று சொன்னார் அவர். அப்ப உடனே அவர் கேட்டார், அப்படி என்றால் அவருடைய திரு உருவத்தை நீங்கள் இங்கே எங்களுக்கு தர முடியுமா என்று கேட்டார். அதனால என்ன வருவிக்கிறேன் என்று இங்கிருந்து தமிழகத்தில் இருந்து ஒரு நடராச பெருமான் ஜெனீவாவுக்கு போச்சு. நான் சொல்றது எல்லாமே நடந்த விஷயம், கற்பனை இல்லை. ஜெனீவாவுக்கு போச்சு. ஜெனீவாவுக்கு போனது முக்கியம் இல்லை, 250 மீட்டர் கீழே போச்சு. அது அங்க அதை வைத்து வழிபாடு செய்த. இது உண்மையானு தெரிஞ்சுக்கிறதுக்காக அடியன் சுவிட்சர்லாந்து போயிருந்தப்ப அந்த ஜெனீவாவுக்கு போக வேண்டும் என்று கேட்டேன், என்னை அழைத்து போகிறீர்களான்னு. இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் கேட்டேன், அவர்கள் அழைத்து போகிறோம்னு போனாங்க. அங்கே போன பிறகு நான் அந்த நடராஜ பெருமானை பார்க்க வேண்டும் என்றேன். ஆனால் மிக மிக ரகசியமாக வைக்கக்கூடிய ஒரு இடம், பாதுகாப்பான இடம், மற்றவர்களுக்கு பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் கேள்விப்படுகிற செய்தி உண்மை என்று சொன்னார்கள். அப்ப அந்த டெஸ்ட் அதற்கு பிறகு செய்தார்கள். அன்பர்களே பாருங்க, இத்தனை தடவை ஃபெயில் ஆகி போன டெஸ்ட் முதல் முறையாக வெற்றி பெற்றது உலக அரங்கில. அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி. கண்டுபிடிச்சாங்க, அதுக்கு பேர் வச்சாங்க, அதுக்கு பேர் காட் பார்ட்டிகிள்னு பேரு. நீங்க ஹிந்து பேப்பரை பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல அது ரொம்ப பிரபலமா அதை பத்தி பேசுவாங்க. இந்த காட் பார்ட்டிகிள் என்று ஒன்று உண்டு, அதுதான் எல்லாவற்றிற்கும் பொருள் திணிவு கொடுக்கிறது, அதுதான் பொருளுக்கு மாஸ் என்று சொல்லக்கூடியது கொடுக்கிறது என்று கண்டுபிடித்தார்கள். பல பல கோடி ரூபாயை செலவு செய்து கண்டுபிடித்த அந்த செய்தியை என்னிடம் 1 கோடி கொடுத்திருந்தால் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். சைவ சமயத்திலே அதற்கு பெயர் மாயை என்று நாங்கள் இட்டு இருக்கிறோம், மாயை தான் அத்தனைக்கும் பொருள் திணிவு தருகிறது என்று நான் சொல்லியிருப்பேன். இவ்வளவு ரூபாய் செலவு பண்ணி கண்டுபிடிச்சத அன்னைக்கு நம்முடைய சைவ சித்தாந்திகளே, நம்முடைய சைவ சமய அருளாளர்களே அற்புதமாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த மாயையில் இருந்து உருவானது தான் இந்த உலகம் முழுக்க. அது சுத்த மாயை என்று பெயர். இந்த சுத்த மாயையை முதலாக தன்னுடைய பேரருட் சக்தியினாலே பெருமான் தூண்டுவார். அப்படி தூண்டுகிற பொழுது எழுந்த முதல் ஆற்றல் பிரணவம். அந்த பிரணவம் என்று சொல்லக்கூடிய முதல் ஆற்றல் எழுந்தது. அந்த பிரணவம் தான் பிறகு நாதம் விந்து என்று பிரிந்தது. நாதம் என்பது சொல், விந்து என்பது ஒளி. ஒலியும் ஒளியுமாக இந்த உலகம் தோன்ற ஆரம்பித்தது. முதலிலே ஒலி, பிறகு ஒளி. அது நாதம், இது விந்து. நாத விந்து கல்லாதி நமோ நம. நம்முடைய அருணகிரிநாதர் சொல்லுவார், இந்த நாதம் விந்து என்று சொல்லக்கூடியதுதான் அடிப்படை உண்மையாக தோன்றியது. இந்த நாதம் விந்து ஓம்காரத்தில் தோன்றியது. ஓம்காரம் எதில் தோன்றியது? சுத்தமாயில். சுத்தமாயில் எப்படி தோன்றியது? பெருமான் தன்னுடைய கருணையினாலே அதனை தூண்டினார், தன்னுடைய ஆற்றலினாலே தூண்டினார், தன்னுடைய இச்சாசக்தியினாலே தூண்டினார், அது தோன்றியது. அப்படி தோன்றிய நாதம் வந்து 3 தொழில்களை செய்தது. அந்த 3 தொழில்கள் படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் என்று சொல்லக்கூடிய 3 தொழில்கள். அவற்றை முறையே அகரம், உகரம், மகரம் என்று சொன்னார்கள். எனவே ஓம்காரம் என்பது சமஷ்டியாக இருக்கிற பொழுது ஓ என்றும், வியஷ்டியாக பிரிகிற பொழுது அகரம், உகரம், மகரம், விந்து, நாதம் என்று 5ஆக பிரிகிறது. அந்த நாதமும் விந்தும் ஆற்றல், அகரமும் உகரமும் மகரமும் தொழில். எனவே 2 ஆற்றல்களை வைத்து இந்த உலகத்தை 3 படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் என்று பெருமான் செய்தார். அப்படி அந்த 2 ஆற்றல் தான் இந்த உலகம் முழுவதும் ஒலியும் ஒளியுமாக இருக்கிறது. அதற்கு சொல் பிரபஞ்சம், பொருள் பிரபஞ்சம் என்று அதனை குறிப்பிட்டார்கள். இந்த உலகத்திலே என்ற சக்தியை பார்த்தாலும் ஒன்று சொல்லாக இருக்கும், இல்லாவிட்டால் பொருளாக இருக்கும். சொல் இல்லாத பொருள் கிடையாது, பொருள் இல்லாத சொல் கிடையாது. எனவே சொல்லும் பொருளுமாக அபிராமி அந்தாதியிலே சொல்லும் பொழுது சொல்லும் பொருளும் என நடமாடினார்.
அப்படி அந்த சொல்லும் பொருளுமாக விளங்குவது இந்த பிரணவம். இந்த மொத்த பிரபஞ்சமுமே சொல்லும் பொருளும் தான். ஆகவே சொல் பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய இதற்கு சொல்லுக்கு மந்திரம் பதம் வண்ணம் என்று 3 அத்துவாக்களும், அதே நேரத்திலே பொருள் பிரபஞ்சத்திற்கு தத்துவம் கலை புவனம் என்று சொல்லக்கூடிய 3 அத்துவாக்களுமாக 6 அத்துவாக்கள் அமைந்தது. இந்த 6 அத்துவாக்களுக்கும் அரசனாக விளங்குகிறவன் ஷண்முகன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான். அதனால தான் அவருக்கு 6 முகங்களினாலே, இந்த 6 அத்துவாக்களினாலே இந்த உயிர்களை எல்லாம் இந்த பிரபஞ்சத்திலே உடல் முழுவதுமான கருவி கரணங்கள் தந்து, இந்த உடல் முதலான கருவி கரணங்களினாலே வினைகளை செய்தும் அனுபவித்தும் இந்த உயிர்கள் வருகின்றன. எனவே நமக்கு தெரிவது இந்த உலகம், அதிலே தெரிவது சொல்லும் பொருளும். அந்த சொல்லும் பொருளும் நாத விந்திலிருந்து வந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நாத விந்து என்பதும் பிரணவத்தின் கூறு என்று தெரிந்து கொள்ள வேண்டும். பிரணவம் என்பது இறைவனால் ஊக்குவிக்கப்பட்ட ஆற்றல் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே பொருளை பார்க்கிற பொழுது, உலகத்தை பார்க்கிற பொழுது இந்த உலகப் பொருள்களிலே மயங்கி விடாமல் இதற்கு அரசனாக விளங்கக்கூடிய முருகனிடம் நாம் லயிக்க வேண்டும், அங்கே செல்ல வேண்டும். எனவே அறிவை அறிவது பொருள், அறிவற்ற பிரபஞ்சத்தை தெரிந்து கொள்வதல்ல. இந்த அறிவற்ற பிரபஞ்சம் இது பிரணவத்தினுடைய வெளிப்பாடு. ஆனால் பிரணவத்திற்கே அரசனாக இருக்கிறவன் முருகப்பெருமான். எனவே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இந்த உலகத்தை அல்ல, இந்த உலகப் பொருள்களை அல்ல. நாம் அறிந்து கொள்ள வேண்டியது முருகப்பெருமானை, அவனுடைய கருணையை. இதுதான் பிரணவத்தினுடைய பொருள் என்று சொன்னார். அப்ப நாம நம்முடைய அத்தனை விதமான பெருமையை யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணும்? இந்த உலகத்துல நமக்கு எந்த விதமான பெருமை கிடைத்தாலும் முருகன் திருவடிக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நமக்கு எந்த விதமான சிறப்பு கிடைச்சாலும் முருகனுடைய திருவடிக்கு கொண்டு போய் சேர்க்கணும், இல்லையா? அப்ப இந்த மாதிரியாக முருகனின் மேலேயே நம்முடைய அந்த கருத்து நிற்கும் வண்ணமாக அறிவை அறிவதுதான் பொருளே தவிர அறிவற்ற உடல் இது, இல்லையா? இந்த உடல் அறிவற்றது. இந்த உடலை இயக்குவதற்கு உள்ளுக்குள்ளே அறிவுள்ள ஒரு பொருள் இருக்கிறது, இல்லையா? இந்த உடம்பு நல்ல தெளிவாக பார்க்க வேண்டும். இந்த உடம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய அறிவுள்ள பொருள் தானே இயக்குகிறது. இப்ப இந்த உடம்பு இயங்குகிறது என்று சொன்னால் இதை இயக்குவதற்கு ஒரு அறிவுள்ள பொருள் வேண்டுமா வேண்டாமா? நான் இங்க உட்கார்றேன், உட்கார்ந்த பிறகு இப்படி கையை அப்படி தூக்கிட்டு இப்படி வைக்கிறேன், இப்படி தூக்கிட்டு வைக்கிறேன் வச்சுக்குவோமே. நீங்க என்ன நினைப்பீங்க? அங்க ஆபீஸ் போகும்போது கூட நல்லா தான் இருந்தாரு, நீங்க வந்தப்போ என்னன்னு தெரியலையே, கையை தூக்கு, இல்லையா? கையை தூக்குவது உடம்பின் வேலை. ஆனா எப்ப தூக்கணும்னு டிசைட் பண்றது யாரு? உள்ளுக்குள்ள இருக்கிற அறிவு பொருள். அப்ப நாம இந்த உடம்பு அறிவு பொருள் அல்ல, உள்ளே இருக்கிறது அறிவு பொருள். அப்ப இந்த பிரபஞ்சம் என்கிற உடலுக்குள்ளே இதை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அறிவு பொருள் எது? அதுதான் சிவம். அது உள்ளே இருக்கிறது. எனவே பிரபஞ்சத்தை நாம் தெரிந்து கொள்வதை விட பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய சிவத்தை, ஆற்றலை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முருகப்பெருமான். இப்ப ரொம்ப பேர் நினைக்கிறாங்க சிவம்னு ஒண்ணு இருக்கே, முருகன் ஒண்ணு இருக்கே, 2 பேரும் வேற வேற. நல்லா தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சிவத்திடம் இருந்து முருகன் வந்தான் என்று சொல்லுவது தவறு. சிவத்திடம் இருந்து முருகன் வந்தான் என்று சொல்லுவது தவறு. சிவமே முருகனாக வந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்? இப்ப சிவத்துக்கு எத்தனை முகம் நீங்க சொல்லுங்க. உங்களை கேட்கிறேன். நான் ஒன்றும் மார்க் போறதில்லை, ஃபெயில் பாஸ் போறதில்லை. சும்மா தைரியமா சொல்லுங்க. சிவனுக்கு எத்தனை முகம்? 5 முகம். முருகனுக்கு எத்தனை முகம்? 6 முகம். 5 முகத்திலிருந்து 6 முகம் வருமா? அவரையிலிருந்து துவர வருமா? 5 முகத்திலிருந்து 6 முகம் வருமா? எப்படிங்க வரும்? வராது. சிவனுக்கு 6 முகம். வடக்கே வாமதேவம், தெற்கே அகோரம், கிழக்கே தத்புருஷம், மேற்கே சத்யோஜாதம், சற்று மேல் நோக்கி ஈசானம். இந்த 5 முகங்களோட சிவபெருமானுக்கு 6வது முகம் ஒன்று உண்டு. அதை கந்தபுராணத்தில் சொல்லுகிறார். அத்தனை தேவர்களும் சிவபெருமானுக்கு முன்பாக நின்று, பெருமானே
சூரபதுமனை கொன்று எங்களை வாழ்விக்க வேண்டும், அவனை வெற்றி கொள்வதற்கு ஒரு குழந்தையை தருவதாக சொன்னீர்களே, அந்த குழந்தை எப்பொழுது வருவான், எங்களுக்கு அருள் செய்யுங்கள் என்று கேட்ட பொழுது சிவபெருமான் சொன்னார், புந்திக்குள் இடர் செய்யற்க, கவலைப்படாதீங்க, புதல்வனை தருதும் என்ன, இதோ தருகிறேன். அந்திக்கு மிக மெய் அண்ணல், அந்திக்காலம் போல தன்னுடைய மேனியை உடைய சிவபெருமான் அறிஞர் ஆயோர் சிந்திக்கும், நல்ல கவனமா கேட்கணும், அறிஞராயோர் சிந்திக்கும் தன் தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டான். சிவபெருமான் தன்னுடைய 6 முகங்களையும் எடுத்தான் என்று சொல்லுகிறார். அப்ப வடக்கே ஒரு முகம் வாமதேவம், தெற்கே ஒரு முகம் அக்கோரம், கிழக்கே தத்புருஷம், மேற்கே சத்யோசாதம், மேல் நோக்கி ஈசானம், கீழ் நோக்கி ஒரு முகம் அதோ முகம்னு பேர். இந்த அதோ முகம் என்று சொல்லக்கூடிய 6வது முகம். அப்ப சிவபெருமானுக்கு 6 முகங்கள், சிவபெருமானுக்கு 5 முகங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது அவருக்கு 5 முகங்களுக்கான உருவங்கள், மகேஸ்வர உருவங்கள், தட்சிணாமூர்த்தி, பிக்ஷாடனர், சோமாஸ்கந்தர், நடராசர் என்று சொல்லக்கூடிய உருவங்கள் எல்லாம் உண்டு. அவையெல்லாம் மகேஸ்வர வடிவங்கள், அவையெல்லாம் மகேஸ்வர வடிவங்கள். அப்ப 5 முகங்களுக்கான வடிவங்கள் இருக்கிற பொழுது சிவபெருமானுக்கு 6 முகம் என்று சொன்னால் அதற்கு ஒரு மூர்த்தம் வேண்டுமே, அதற்கு ஒரு உருவ நிலை வேண்டுமே. அந்த உருவ நிலை தான் சுப்பிரமணியர். அதைத்தான் சிவசுப்பிரமணியர் என்று நாம் சொல்லுகிறோம். எனவே சிவன் வேறு முருகன் வேறு என்று நாம் நினைக்க கூடாது. சிவனே முருகன், முருகனே சிவன். அது ஒரு ஃபார்ம், இது ஒரு ஃபார்ம், அவ்வளவுதான். அந்த நிலையிலே 5 முகங்களோடு இருந்த நிலையிலே மேலே சுத்தமாயிலே அத்தனை விதமான தொழில்களை செய்து கொண்டிருந்த பெருமான் இங்கே கீழே இருக்கக்கூடியவர்களை அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த 6வது முகம் அதோ முகம், கீழ் நோக்கிய முகம். கீழ் நோக்கியது என்பது உயிர்கள் சகலராக இருக்கக்கூடிய கீழ் நிலையிலே இருக்கக்கூடிய உயிர்கள், மேல் நிலையிலே இருக்கக்கூடிய உயிர்கள், அது பக்குவப்பட்டு மேலே போன பிறகு அதற்கு அருள் செய்கின்ற நிலை. கீழே இருக்கிற உயிர்கள், அந்த உயிர்களுக்காக எடுத்த முகம் அதோ முகம். அதுதான் முருகப்பெருமானுடைய சிறப்பு முகம், அந்த அதோ முகம். ஆகையினாலே அந்த 6 முகங்கள் 6 திக்குகளை பார்த்தது. ஆனா அப்படி படம் போட முடியாது. முருகனுக்கே நம்ம வரிசையா வச்சு பார்க்கிறோம், இல்லை ரவுண்டா வச்சு பார்க்கிறோம். ஆனா அப்படியெல்லாம் முருகனுக்கு 6 முகங்களும் 6 திக்குகளை பார்த்த முகம். எழுதறிய அருமுகமும் அருணகிரிநாதர் சொல்லுகிறார். எழுதுவதற்கு அரிதான முகம் என்று சொல்லுவதற்கு காரணம் அந்த 6 முகங்களும் எல்லா திக்குகளிலும் அவனுடைய ஆட்சி நடக்கிறது என்று காட்டுவதற்காக அந்த 6 முகங்கள். அந்த 6 முகங்களினாலே பெருமான் இந்த உலகத்து உயிர்களை உய்விக்க வந்த கருணை பெருங்கடல். அவர்தான் முருகப்பெருமான் தான் சூரபதுமன் என்று சொல்லக்கூடிய ஆணவ மலத்தையும், மாயாமலமாகிய தாரகனையும், கண்ம மலமாகிய சிங்கமுகாசுரனையும் 3 மலங்களையும் அழித்து தேவர்களை சிறை விடுத்து. எது நமக்கு சிறை? உடல் சிறை, உடல் சிறை. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்ப நம்ம ஆஸ்பத்திரியில் போய் சேர்ந்த உடனே கொஞ்ச நாள் அனுப்புறோம். நமக்கு ஆஸ்பத்திரியிலே இருக்கிறவங்களுக்கு என்ன ரொம்ப தேவையா இருக்கும் சொல்லுங்க? எதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க? ஆஸ்பத்திரியில் பெட்ல சேர்த்தாச்சு, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு, எப்ப டிஸ்சார்ஜ், எப்ப டிஸ்சார்ஜ். ரிசப்ஷன்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல போன் வந்தது. அந்த ரிசப்ஷன் போன் எடுத்தாங்க. ஆமா, வார்டு நம்பர் 37 ஒருத்தர் சேர்த்திருக்கீங்களே, அவருக்கு என்ன ஆச்சு, எப்போ? இல்லை சார், அவருக்கு எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சிருச்சு, அவர் இப்போ கொஞ்சம் ஓகேவா இருக்காரு, அநேகமாக இன்னைக்கு சாயந்தரம் அவரை டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு டாக்டர் சொல்லியிருக்கார், இன்னைக்கு பண்ணுவாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லிட்டு பெரிய அதிகாரியா இருப்பார் போல இருக்கே. யார் சார் நீங்க அப்படின்னு கேட்டார். நான் வேற யாரும் இல்லை, நான் தான் அந்த பேஷண்ட்டுன்னாரு அவரு. வெளியில கேட்ட சொல்லவே மாட்டேங்கிறீங்களே ஐயா, இப்படி கேட்டா தானே சொல்றீங்க நீங்க. அது மாதிரி இப்ப டிஸ்சார்ஜ் ஆகிறது தானே ஒரு பேஷண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அங்கேயே இருக்கணும்னு நினைப்பார. மூச்சு திணறல் ஒருத்தருக்கு ஏற்பட்டுச்சு சார். மூச்சு திணறல் ஏற்பட்ட உடனேயே மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சுன்னு வென்டிலேட்டர் போட்டாங்க சார். வென்டிலேட்டரை மாட்டி விட்டாங்க. இப்ப மூச்சு நல்லா போகுது. கரெக்ட். சரி,
இப்ப வெண்டிலேட்டர் போட்டவரு மூச்சு நல்லா போகுது. இப்ப அவரு எப்பவுமே டாக்டர் இந்த வெண்டிலேட்டரோடயே என்னை விட்டுருங்க, நான் வெண்டிலேட்டரோடய இருக்கணும்னு நினைப்பாரா? என்னங்க, எப்படா மூச்சு ஒழுங்கா வரும் இந்த வெண்டிலேட்டரை கழட்டுவாங்க. அதுபோல அறிவு திறன் இயங்காத காரணத்தினாலே உடம்புங்கிற வெண்டிலேட்டரை உயிருக்கு மாட்டி விட்டுருக்கிறார். இந்த உயிரானது இந்த உடம்பு வச்சுத்தான் இந்த உயிரை இந்த அறிவை இயக்கிட்டு இருக்கு. இந்த உடம்பே இல்லாமலும் அறிவு இயங்க வேண்டும். அந்த நிலை எப்போ வரும், இந்த வெண்டிலேட்டரை எப்போ கழட்டுவான்னு தான் அந்த நோயாளி பார்க்கணுமே தவிர இந்த வெண்டிலேட்டருடைய திரியிறேன்னு சொல்ற நோயாளி உண்டா? நம்ம அதைத்தான் தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும். உடம்புங்கிறது இயல்பாக இருக்கக்கூடிய இந்த உடம்புடைய இயற்கை என்னன்னா, ஒவ்வொரு நாளும் இது முதுமை அடைந்து கொண்டே வருகிறது. அதை யூ கான்ட் டினை, அதை நீங்க மறுக்க முடியாது. நேற்றை விட இன்னைக்கு வயசு கூட, நாளைக்கு இன்னும் வயசு கூட, ஒவ்வொரு நாளும் தேய்ந்து கொண்டே வருகிறது. வளர்ந்து கொண்டே உடம்பு ஒரு நாள் தேய்ந்து கொண்டே போகும். யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப இந்த உடம்பு தேய்ந்து கொண்டே வருகிறது என்ப உண்மை தெரிந்தவர்கள் இந்த உடம்பு முதுமை அடைவதற்கு முன்பாக நான் எதை சாதிக்க வேண்டும், எதற்காக உடம்பு தரப்பெற்றது, என்னத்தை நான் சாதிக்கிறதுக்காக எனக்கு உடம்பு வந்தது என்பதை தெரிந்து கொண்டு அதன்படி இந்த உடம்பு இருக்கிற பொழுது நாம் நம்முடைய கோரிக்கையை, நம்முடைய உண்மையை புரிந்து கொண்டு அடைந்து விட வேண்டும். அதைத்தான் பெரியவர்கள் நமக்கு சொன்னார்கள். எனவே அன்பர்களே, நாம் அத்தனை பேரும் இந்த உலகத்தை, பிரபஞ்சத்தை தெரிந்து கொள்வதை விட இந்த பிரபஞ்சத்துக்கு மூலப்பொருளாக விளங்குகிற முருகனை தெரிந்து கொள்ள வேண்டும். அறிவுள்ள பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும். அவன்தான் பிரணவத்தின் பொருள். எனவே பிரணவத்தினுடைய பொருள் என்பது முருகன். பிரபஞ்சத்திற்கே அதிகாரியாகவும் தலைவனாகவும் விளங்குகிற அவனுடைய திருவடியே உண்மையான பொருள், மற்ற பொருள் அல்ல. பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு என்று வள்ளுவர் சொன்னது போல பொருள் இல்லாதவற்றை எல்லாம் பொருள் பொருள் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிற காரணத்தினாலே பிறப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. எது பொருள் என்று தெரிந்து பற்றிவிட்டால் நமக்கு பிறப்பு வராது. பிறப்பு வரா நிலைதான் ஆனந்த நிலை. பிறப்பு வந்தால் இந்த பிறப்பினாலே அத்தனை துன்பங்களையும் அடைய வேண்டும். பிறப்பை நீக்குவதற்குரிய அதிகாரம் யாரிடம் இருக்கிறது அது பார்க்கணும். இல்ல எல்லாரும் பிறப்பை நீக்க முடியுமா? ஒருத்தர் கண்ணு ஏதோ வலிக்குது, சரியா தெரியலன்ட்டு கண் டாக்டர்கிட்ட போனாரு. என்ன விஷயம்னாரு, இந்த கண்ணு என்னவோ தெரியல, மங்களா இருக்கு, தெளிவா இல்லை, வலிக்குது அப்படின்னாரு. எங்க படுனாரு. உடனே அவர் படுத்தார். மருந்து போடுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுன்னாரு. சரின்னு மருந்தை போட்டார். போட்டுட்டு கேட்டார், எப்படி இருக்கு அப்படின்னார். புளிப்பா இருக்குன்னா அவன், ஓ என்னையா மருந்து போட்டு எப்படி இருக்குன்னு கேட்டா, இன்னையா புளிப்பா இருக்கு. நீங்க எங்க சார் கண்ணில் விட்டீங்க, வாயில எல்லாம் மருந்த விட்டீங்கன்னாரு. டாக்டருக்கே கண்ணு தகராறு. இவர் எப்படி இவர் கண்ணு சரி பண்ணுவார்? நான் கும்பிடுற கடவுளை செத்து பிறக்கும் என்று சொன்னால் அது எப்படி என்னுடைய பிறப்பை நீக்கும்? புரியுதா? செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். சும்மா இரு சொல்லறை என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே அப்படின்னார். ஆகவே முருகன் முழுமுதற் பொருள், பிறப்பை நீக்குகிறவன். ஆகையினாலே முருகனுடைய புகழை நாம் சொல்ல வேண்டும், முருகனை துதிக்க வேண்டும், அவனையே தலைவனாக கொள்ள வேண்டும், அவன் திருப்புகழை ஓத வேண்டும். அப்படி ஓதிக்கொண்டு வருகிறவர்கள் அத்தனை விதமான நலன்களையும் பெறுவார்கள். இன்றைய தினம் இங்கே கூடியிருந்து மிக அற்புதமாக இந்த முருகனுடைய புகழை கேட்ட உங்களுடைய செவியிலே நல்ல செய்திகள் வந்து விடும். நான் முதலிலேயே குறிப்பிட்டது போல முருகனுடைய புகழை கேட்கிறவர்கள் பேரு உடையவர்கள், சிறப்புடையவர்கள், அவர்களுக்கு எல்லா விதமான சிறப்பும் வரும் என்று சொல்லி இந்த அற்புதமான ஞான வேள்வியை ஏற்பாடு செய்த இந்த திருக்கோயிலாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் அருணகிரிநாதருடைய குருவர்களும் முருகப்பெருமானுடைய திருவருளும் நிறைந்து விளங்குவதாக என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். ஆரிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். இதை நிறைவு செய்யும் முகமாக
6 எழுத்து மந்திரத்தை 6 முறை ஓதுவேன். நீங்கள் அத்தனை பேரும் அதை திருப்பி சொல்ல வேண்டும். நான் சொல்லுவேன் முதல்ல, பிறகு நீங்கள் திருப்பி சொல்ல வேண்டும். பக்தியும் ஞானமும் பரவிடும் மார்க்கம், எத்தனையோ வகை இருக்கினும் இகத்தில். பக்தியும் ஞானமும் பரவிடும் மார்க்கம், எத்தனையோ வகை இருக்கினும் இகத்தில். மூர்த்தி தந்து அனுதினம் முழு பலன் நல்கிட, சத்தியம் ஆவது சரவண பவவே. ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் சொல்லுகிறார், சத்தியம் ஆவது சரவண பவவே. உங்களை எல்லா விதமான துயரங்களிலும் பயங்களில் இருந்தும் இக்கட்டுகளில் இருந்தும் இடையூறுகளில் இருந்தும் இடர்களில் இருந்தும் காப்பாற்றக்கூடிய வல்லமை சரவண பவவுக்கு உண்டு. ஓம் சரவண பவ. நல்ல வாய் விட்டு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு உண்மையை சொல்றேன். சரவண பவன்னு சொன்னீங்கன்னா அதிகமான பலன் வீட்டில். ஆனால் அதையே கோயிலில் வந்து சரவண பவம் வந்துருன்னு சொன்னீங்கன்னா ஒரு தடவைக்கு 100 தடவை சொன்ன மாதிரி. ஏதோ சினிமா டைலாக் மாதிரி இருக்கா? இங்கிருந்து சுட்டது தான் அது. ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. சரி, அப்ப 5-6 தடவை சொன்னா எத்தனை தடவை? 600 தடவை. அப்ப ஒவ்வொருத்தரும் 600 தடவைன்னா இங்க ஒரு 50 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 50 தடவை 600ஆல பெருக்கணும். அப்ப 50 × 600 எவ்வளவு? 30,000 தடவை. நீங்க மட்டும் இங்க 6 தடவை சொன்னா 30,000 தடவை சரவண பவ சொன்ன பலிதம் உங்களுக்கு கிடைக்கும். வேணுமா வேணாமா? கந்தகிரிக்கு கேட்கணும் அது. ஓம் சரவண பவ. 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 வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, ஒரு சின்ன அறிவிப்பு. நான் ஒரே ஒரு நிமிஷம். அடியன் ஞானத்திரள் என்கிற பத்திரிகையில ஆசிரியராக இருக்கிறேன். 14 வருஷம் இந்த பத்திரிகை வருது. இது நம்முடைய சைவ சமயம் பற்றி மட்டும்தான் பேசும். இதுல ஒரு திருப்புகழ் எழுதி உரை எழுதுவேன். ஒரு திருப்புகழ் வரும். மாதந்தோறும் வருகிற பத்திரிகை இது. இதுல இந்த தடவை வயலூர் முருகன் படம் அட்டைப்படமாக வந்திருக்கிறது. இது மாதந்தோறும் வெளிவருகிற பத்திரிகை. நீங்க உதவி ஆசிரியர் வந்திருக்காரு, நீங்க பதிவு செய்து கொண்டால் இது உங்க வீடு தேடி வரும். கடையில கிடைக்காது. இட்ஸ் நாட் அவைலபிள் ஆன் ஸ்டாண்ட். நீங்க வந்து உங்களுக்கு வேணும்னா எவ்வளவு? வருஷத்துக்கே 250 ரூபா. சரவணபவனில் போய் ஒரு ரவா தோசையும் ஒரு காஃபியும் சாப்பிட்டா 250 ருபீஸு. அது உடனே அதுக்கு சாப்பிடும்போது தான் அதுக்கு பேர் ரவா தோசைன்னு பேர். அதுக்கப்புறம் சாப்பிட்ட அப்புறம் அட்ரஸே வேற. ஆனால் இது அப்படி இல்லை. இது பொக்கிஷ மாதிரி வீட்டில் வைத்துக்கொண்டு இதில் பல விஷயங்கள் இருக்குது. சந்ததி நிறைய விஷயங்கள் இதில் செய்திகள் இருக்கிறது. இது பதிவு செய்து கொள்ளலாம். அடியன் திருவாசகத்தில் சில பகுதிகளை பேசியிருக்கிறேன். அந்த விரலி இருக்கிறது. வேணுங்கிற நண்பர்கள் இந்த புத்தகத்தோடு வாங்கி கொள்ளலாம் என்று சொல்லி இந்த செய்தியை சொல்லி, இந்த திருக்கோயிலார் ரொம்ப அற்புதமான ஞானப்பணி முதலையே குறிப்பிட்டேன் ஆரம்பிக்க முழுதும். அதுபோல இப்பொழுதும் இந்த ஞான வேள்வியை நடத்தணும் என்று சிரத்தையோட அந்த சஷ்டி பெருவிழாவினுடைய விளையாற்றியில எங்கிருந்தெல்லாமோ அறிஞர் பெருமக்களை கூட்டி வந்து உங்களுக்கு ஞான வேள்விகளை செய்கிறார்கள். இது அரிதான ஒரு செயல். அவர்களுக்கு முருகப்பெருமான் எல்லா விதமான வளமும் நலனும் தர வேண்டும் என்று என் முருகப்பெருமானை பிரார்த்தித்துக் கொண்டு உங்கள் அத்தனை பேரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கம் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.